Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Insta360 One X ஓட டைவ் கேஸோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா seamless underwater stitching, waterproof up to 30 meters, ready to mount. வாங்க இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இருக்க கவரில் ரெண்டு விதமான பேக்கெட்ஸ் பார்க்கலாம். ஒன்று கோப்ரோவோட மவுண்டிங் கிட், இது ஸ்டாண்டர்ட் கோப்ரோவோட மவுண்டிங் கிட், ஸோ அது யூஸ் ஆகும் நமக்கு. அடுத்ததாக உள்ளே நீங்கள் இந்த பார்க்குற இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரிப்ஸ், இது பேர் வந்து ஆன்டி ஃபாக் ஸ்ட்ரிப்ஸ். இதை வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த டைவ் கிட்குள்ளே வச்சோம்னா டைவ் கிட் வந்து ஃபாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது நமக்காக 1 2 3 4 5 6 6 ஆன்டி ஃபாக் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கீப் இட் அசைட். அதுக்கப்புறம் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கிட் இருக்குது. வழக்கம் போல் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, என்னென்ன சேஃப்டி ப்ரொசீஜர் அப்படின்ற எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. பட் பி கேர்ஃபுல், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வாட்டருக்குள்ளே நீங்கள் 35,000 ரூபாய் அதுக்குள்ளே ஒரு கேமராவை வைக்கிறீங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு ப்ரொடெக்டிவ் பவுச். ஏன்னா இது ஒரு ரொம்ப டெலிகேட்டான ஒரு மெட்டீரியல், அதனால் அதை சேஃபாக வைக்கிறதுக்காக அந்த பவுச். அடுத்தது நம்மளோட டைவ் கிட். ஸோ லெட்ஸ் டேக் இட் அவுட். இதோட பில்ட் குவாலிட்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க கைஸ். இதை நான் கையில் தொடும்போது எனக்கு நல்லா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இதோட பட்டன்ஸ் பாருங்கள், நல்லா அழகாக ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பனிங்கோட லேட்ச் இருக்குது. ஸோ இந்த லேட்சை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மேலே பட்டனை தள்ளி விட்டிங்கன்னா இது அன்லாக் ஆகிடும். ஸோ இது அன்லாக் ஆனதுக்கப்புறமா அந்த லேட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதோட பேஸ் பார்ட்டை நீங்கள் அன்லாக் பண்ணிடலாம். ஸோ பேஸ் அன்லாக் பண்ண உடனே நீங்கள் அந்த பார்க்குற அந்த இடத்துல தான் நீங்களோட ஆன்டி ஃபாக் ஸ்ட்ரிப் வைப்பீங்க. இப்போ வாங்க நம்ம கேமராவை இன்சர்ட் பண்ணி இது எப்படி லாக் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். கேமராவை இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டான பட்டன் சைடு பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே ஸ்லோவாக புஷ் பண்ணிவிட்டு இதோட பேஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதோட லேட்சை லாக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இட் இஸ் கம்ப்ளீட்லி சீல்டு. இப்போ இது சீல் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம அண்டர் வாட்டருக்குள்ளே ஸ்கூபா டைவிங், அதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு அடியிலலாம் கூட கொண்டு போகலாம். இட் ஒர்க்ஸ் அப் டு 30 feet, 100 meters வரைக்கும் கூட போகலான்னு நான் சில ரிவ்யூ வீடியோஸில் பார்த்தேன். ஸோ இந்த பட்டன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஒரே ஒரு ட்ராபேக் இதில் என்னென்னா இதோட ஸ்க்ரீனை வந்து நீங்கள் அவ்வளோவா பார்க்க முடியாது. பட் நீங்கள் போக போக கேமரா யூஸ் பண்ண பழகிட்டிங்கன்னா யூ கேன் ஆப்வியஸ்லி யூஸ். இப்போ இதை அன்லாக் பண்ணோன்னா இதை லேட்சை மறுபடியும் ஸ்லோவாக மேலே தள்ளிட்டு அதை புல் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். அப்புறம் பேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கேமராவை மெதுவாக வெளியெடுங்க. வெளியெடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டைவ் கேஸை மறக்காமல் அந்த ப்ரொடெக்டிவ் பவுச்சில் போட்டு வச்சுருங்க. கேமராவும் அதோட ப்ரொடெக்டிவ் கேஸில் போட்டுடுங்க. லென்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். இதோட ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் அண்டர் வாட்டர் ஸ்டிச்சிங்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா இது 360 டிகிரி கேமரான்றதுனால தண்ணிக்கு அடியிலையும் உங்களால் 360 டிகிரிஸ் வீடியோ எடுக்க முடியும். அதோட அந்த ஸ்டிச்சிங் மார்க்ஸ் தெரியாத அளவுக்கு உங்களால் கவர் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம இதோட ப்ரொடெக்டிவ் பவுச் எப்படி இருக்குன்னு குவாலிட்டியை பார்ப்போம். ப்ரொடெக்டிவ் பவுச் ரொம்ப அருமையான ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறதுனால இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பவுச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 128 grams ப்ளஸ் 3 grams கேமரா ஆட் பண்ணிங்கன்னா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேட்டபிலிட்டி ஒன்லி வித் Insta360 One Xல மட்டும்தான் இப்போதைக்கு இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 195 mm. அதுக்கப்புறம் இதோட வித் பார்த்தீங்கன்னா 98 mm. அதுக்கப்புறம் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 82 mm இருக்கும். சரி, இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறது, எவ்வளோ ஆகும்ன்ற விஷயத்த வாங்க இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக store.insta360.com சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக Insta360 கேமராஸ் அண்ட் ஆக்சசரிஸ் சூஸ் பண்ணிங்கன்னா டைப் கிட்ட அங்கேருந்து வாங்கிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $89, கிட்டத்தட்ட 6000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் $16 ஷிப்பிங், சைனாலேருந்து வரதுக்காக நமக்கு ஷிப்பிங் சார்ஜ் போடுறாங்க. ஸோ தட் இஸ் டோட்டலாக $105 ஆகுது. ஸோ $105 இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் ரேட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7453 rupees ஆகுது. ஸோ இதே வந்து நான் ஒரு ஆன்லைனில் போய் நம்ம அமேசான் சைட்டில் எவ்வளோ ஆகுதுன்னு செக் பண்ணேன். அமேசானில் வந்து பை Insta360 போட்டு ஒரு வெண்டர் இருக்காங்க. அவங்க கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 9990 rupees, விச் இஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் அதிகமாகுது. ஸோ இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, கம்மியான ப்ரைஸ்க்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே காமெண்ட்டில் உங்களோட ரிக்வெஸ்ட்டை போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்காக சீப்பாக சிங்கப்பூர்லேருந்து இதை நமக்காக இம்போர்ட் பண்ணி தருவார். ஸோ மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் காமெண்ட், யூ வில் கெட் இட் ஃபார் பெட்டர் ப்ரைஸ். நான் வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. இன்ஃபேக்ட் இன்ஸ்டாவில் இருக்கிற ரேட்டை விட கம்மியாக தான் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட காமெண்ட்டை கீழே போடுங்க, லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you in the next video.